ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈஸி அண்ட் சிம்பிள் 3 ஸ்டெப் ஐ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்கான ஒரு ஐ மேக்கப் பிகினர்ஸ்க்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்காக ரொம்பவே ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஐஸோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கணும். நிறைய பேருக்கு ஹூடட் ஐஸாக தான் இருக்கும். ஹூடட் ஐஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேலே க்ரீஸ் லைன், ஃபைன் லைன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய க்ரீஸியாக, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக, ஆயிலியாக இருக்கும். அதனால எப்போவுமே நம்மளோட லிட்ஸை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கணும். நீங்கள் க்ளீன் பண்ணாமல் ஐ மேக்கப் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரீஸி அண்ட் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மிசலர் கிளென்சிங் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை நல்லா டெப்த்தாக கிளென்ஸ் பண்ணிடும். ஸோ உங்கள் கண்ணுக்கு மேலே இருக்க ஆயிலினஸ், டஸ்ட் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். இது எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு க்யூடிப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த க்யூடிப்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஐலிட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஈஸியாக உங்கள் ஐ ஏரியாவை ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த வாட்டரோட இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எண்டில் நான் இந்த க்யூடிப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட வாட்டர் அதில் நல்லா அப்சர்வ் ஆகிடும் இந்த காட்டனில். இப்போ நான் என்னோடய ஐலிட்ஸில் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்டெப்த்தாக நான் க்ளீன் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம ஐலிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப சாஃப்ட். நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நான் மேக்கப் பண்ணிட்டேன். என்னோடய பேஸ் நான் க்ரியேட் பண்ணதுனால என்னோடய ஐலிட்ஸ்க்கு மட்டும் நான் மேக்கப் பண்ணுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த க்யூடிப்ஸ் வச்சு நான் என்னோடய ஐலிட்ஸை ரொம்ப ஜென்டலாக, பொறுமையாக நான் டீப்பாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் தப்பாக ஏதாவது பிளெண்ட் பண்ணாமல் பேட்சியாக நீங்கள் ஐ மேக்கப் பண்ணிட்டா கூட இந்த க்யூடிப்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஐ பேஸ் நம்ம பண்ணணும். அதுக்காக நான் கன்சீலர் எடுத்திருக்கேன். இது மெப்ளினோட கன்சீலர். இது கொஞ்சம் திக் ஃபார்முலா நல்லாயிருக்கும். ஹூடட் ஐஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் திக் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஐ ப்ரைமரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கன்சீலர் எடுத்து கொஞ்சமாக என்னோடய லிட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பியூட்டி பிளெண்டர் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது நார்மலாக இருக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். உங்கள் கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது ஒரு தண்ணியில் நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பிழிஞ்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்ட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் உங்களோட ஐலிட்ஸில் ஈஸியாக கண் வலிக்காமல் நீங்கள் பிளெண்ட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் கையிலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் பியூட்டி பிளெண்டரில் பண்ணிங்கன்னா ஒரு ஏர் ப்ரஷ் ஃபினிஷ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னோடய பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீட்டாக அந்த ஒரு ஆயிலினஸ், க்ரீஸ்னஸ் இல்லாமல் என்னோடய பேஸை நான் மேக்கப்புக்கு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது செட் ஆகிறதுக்கு நான் மெப்ளினோட லூஸ் ஃபினிஷ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் செக்ரேட் ஆகாது. ரொம்பவே ப்ராடக்ட் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்னோடய ஐஸை சுற்றி நான் ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட ஃபேவரட்டான ஐஷேடோ பேலட் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ஸ்விஸ் பியூட்டியோட பேலட். இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். இந்த பேலட் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ப்ரௌன் ஷேட்ஸ், நியூட்ரல் ஷேட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் பிளெண்டிங் ஐஷேடோ ப்ரஷ் வச்சு எடுத்து ஸோ என்னோட அவுட்டர் கார்னர் லிட்ஸில் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சட்டிலான லுக் வேணும் அப்படின்னா ரொம்ப மைல்டான ப்ராடக்ட் எடுத்து
பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்மெண்டடான ஷேட். ஸோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பர்சனலாக நீங்கள் வந்துட்டு வெளியில் இந்த மாதிரி லுக் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ரெடியாகி போகலாம். நிறைய பேர் யூஸ்வலாக வெளியில் போகும்போது ஐ மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் வந்து அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய தடவை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவீங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப சட்டலாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த லுக்கை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய ஐலிட் கார்னரில் வந்துட்டு நான் ஒரு ப்ரௌன் ஷேட் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கோல்டன் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோடய கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்குன்னு எந்த ப்ரஷஸ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ ஒரு கோல்டன் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோடய கையிலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ப்ரஷஸ் எதுவும் யூஸ் பண்ணாததுனால இன்னர் கார்னர்லேருந்து ஹாஃப் லிட் வரைக்கும் நான் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அதே ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் அந்த கார்னரில் வந்து மைல்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து ரொம்ப பேட்சியாக தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து க்யூடிப்ஸ் எடுத்து இந்த க்யூடிப்ஸ் பார்த்திங்கன்னா அதே அந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணி நான் இந்த கார்னரில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஷார்ப்னஸாக வரணுன்றதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஐ மேக்கப் பண்ணும்போது சில டைம் வந்துட்டு நம்மளோட அந்த பேஸ் கலர், அந்த க்ரீஸ் கலர் எல்லாமே வந்துட்டு கண்ணுக்கு வெளியில் வந்துட்டு ரொம்பவே மெஸ்ஸாக இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீட்டாக வந்து அதை அழிக்க முடியும். நார்மலாக நீங்கள் காட்டன் பேடோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு நீங்கள் ட்ரப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட மேக்கப் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த க்யூடிப்ஸ் வச்சு நம்ம இந்த எட்ஜஸில் வந்து ஷார்ப்பாக வந்துட்டு நம்ம ரப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்சீலர் ப்ரஷ் எடுத்து லைட்டாக கன்சீல் வச்சு நான் அந்த இடத்துல வந்துட்டு மேட்ச் பண்ணுறேன். ஸோ நல்லா அந்த ப்ரஷ் வச்சே நான் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு கீழேயும் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக் வேணுன்றதுனால ஸோ அந்த ப்ரௌன் ஷேடே எடுத்து நான் வந்து ஸ்மால் சைஸ் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து கீழேயும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐ லுக் வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணலாம். ஐலைனர் வந்துட்டு லிக்விட் இல்லைனா ஜெல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவீங்க. எனக்கும் லிக்விட் தான் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். பிளெண்ட் பண்ணி நம்ம விங்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ நான் என்னோடய கார்னரில் வந்துட்டு ஐஸோட கார்னரில் நான் ஒரு விங்ஸ் மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப தின் லேயரில் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். போல்டாக எனக்கு வேண்டான்றதுனால உங்களுக்கு போல்டாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு ஷார்ப்பான வந்துட்டு எட்ஜஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இன்னர் கார்னர் வந்து லைன் கொண்டு வரேன். இன்னர்லேருந்து அவுட்டர் போகக்கூடாது எப்போவுமே. அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஷேப் வராது. ரொம்பவே ஷார்ட்டான நான் ஒரு லைனர் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்குன்றதுனால நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டே அவுட் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பார்ட்டி போகிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப சட்டில் அண்ட் நீட்டாக வந்துட்டு இதை நீங்கள் பண்ணிக்கலாம் செல்ஃபாகவே. ஸோ ஐ மேக்கப்லாம் பண்ணால் வந்து நமக்கு நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மஸ்காரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய லேஷஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக காட்டுறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மஸ்காரா பார்த்திங்கன்னா மெப்ளினோட மஸ்காரா. ஸோ ரொம்பவே வந்து வாட்டர் ப்ரூஃபான மஸ்காரா. ரொம்ப உங்களோட லேஷஸ் ரொம்ப தின்னாக இருக்க லேஷஸை கூட நல்ல டிஃபைன்டாக காட்டும். ஸோ நான் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது எவ்வளோ ஒரு டிஃபைன்டாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். எஸ், ஃபைனலி வந்துட்டு என்னோடய லுக்கை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சட்டில் அண்ட் நீட்டான ஒரு ஐ மேக்கப். ரொம்பவே பிகினர்ஸ்க்காக தான் இது மெயின் திங். ஸோ ரொம்ப ஸ்டெப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். எல்லா விதமான ஸ்கின் டோன்ஸ் எல்லாருக்குமே வந்து சூட்டபிளான ஒரு ஐ மேக்கப்னா ஸோ இந்த லுக் தான். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.